தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட நேம் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். லைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த கேமரா சிம்பிளை எனபிள் பண்ணிட்டு அகைன் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து போயிடும். அதுக்கடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட வீடியோட ப்ரிவியூ வந்து தெரியும். இங்கே 2 டெக்ஸ்ட் லேயர் இருக்கும். இந்த 2 டெக்ஸ்ட் லேயரில் உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணும். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த மாதிரி நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததான் நீங்கள் அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்கும். இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் உங்களோட நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. சேம் நேமே கொடுத்துக்குங்க இந்த இடத்துலையும். இப்போ நான் நேம் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். இப்போ நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆடியோ அப்படின்றதில் போய்ட்டு உங்களோட பிஜிஎம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு போயிடலாம். இப்போ நம்மளோட வீடியோ வந்து எண்டு இந்த இருக்குது. இந்த ஆரோ ட்ராக் பண்ணி கரெக்டாக எண்டுக்கு வந்துருங்க. மேலே உள்ள பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் நான் ப்ளே பண்ணுறேன். நம்மளோட வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்னு செலக்ட் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிச்ச பிறகு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.